அமெரிக்க அதிபராக திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடந்த ஜனவரி மாதம் பதவியேற்ற பின் உலகத்தில் அமெரிக்கா வர்த்தகம் செய்யக்கூடிய அனைத்து நாடுகளின் மீதும் டாரிஃப் என்கின்ற ஒரு வரி விதிப்பை செய்தார்கள். அந்த வரி விதிப்பை செய்தபோது இந்தியாவிற்கான வரியை மிகவும் குறைத்து வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் ஆகஸ்ட் மாதம் இந்தியா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்கின்ற காரணத்தை சொல்லி 25% என்பதை அபராத வரி விதிப்பாக சேர்த்து மொத்தம் 50% வரியை இந்தியாவிற்கு விதித்தார்கள். அதன் பிறகு இங்கில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள், குறிப்பாக ஜவுளித்துறை மற்றும் இதர பல்வேறு உற்பத்தி துறையைச் சேர்ந்த ஏற்றுமதியாளர்கள் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்வதில் ஒரு பெரும் சிக்கல் எழுந்தது. ஒரு பின்னடைவும் ஏற்பட்டது என்றே சொல்ல வேண்டும். தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையே பேச்சுவார்த்தை நடந்தாலும் கூட ஒரு முடிவிற்கு வராமல் இருந்த ஒரு சூழல். அந்த சூழலை தீர்க்கும் விதமாக நேற்று இரவு அமெரிக்க அதிபர் அவர்கள் தனது சமூக வலைதள பக்கத்தில் இந்தியாவுடனான ஒப்பந்தம் ஏற்பட்டுவிட்டது, இந்தியாவிற்கான வரியை 18% நிர்ணயித்துள்ளேன் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது குறித்து திருப்பூர் தொழில்துறையை பொறுத்தவரை மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே பார்க்கின்றோம். ஏனெனில் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் அமெரிக்க வர்த்தகம் என்பது திருப்பூரில் ஏற்றுமதி நடக்கக்கூடிய மொத்த ஏற்றுமதியில் 40% என்பது அமெரிக்காவின் ஏற்றுமதி. அமெரிக்காவின் வர்த்தக அளவை வேறு சந்தைகளை வைத்து நாங்கள் ஈடுகட்ட முடியுமா என்று கேட்டால் அது ஒரு நீண்ட காலம் பிடிக்கும் என்பதும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மிக அதிகம் என்பதையும் உணர்ந்தே இருந்தோம். அதே சமயத்தில் இரு நாடுகளிடையே விரைவில் ஒப்பந்தம் ஏற்பட்டுவிடும் என்கின்ற நம்பிக்கையிலும் இருந்தோம். அந்த நம்பிக்கை பொய்த்து போகாமல் சற்று தாமதமாக இருந்தாலும் கூட தற்போது மற்ற போட்டி நாடுகளை காட்டிலும் 1%-2% குறைவாக இப்பொழுது இந்தியாவிற்கு வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதில் ஒரு தெளிவு தேவைப்படுகிறது. அந்த தெளிவு இன்று இரவோ அல்லது நாளையோ எங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள், இனி 50% வரி அல்ல 18% என்கின்ற செய்தியை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது இரு நாடுகளுக்கிடையேயான நல்ல ஒரு உறவை காட்டுவதோடு நமது மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் அமெரிக்க அதிபர்களுக்குமான தனிப்பட்ட நட்புறவின் வலிமையும் இது காட்டுகிறது. இதன் வாயிலாக வர்த்தகம் என்பது பின்னடைவிலிருந்து மீண்டு வரும். அடுத்து ஓரிரு மாதங்களில் திருப்பூர் நிச்சயமாக பழைய ஒரு பொலிவை பெறும், பழைய உத்வேகத்தோடு கட்டாயமாக செயல்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம்.